நான் ஒரு பயணத்திற்குரியவன். நிரந்தரமாக நிலையாக ஒரு இடத்தில் இருப்பவன் அல்ல. பயணிக்கும் பாதை எது, நான் எது என்று தெரியாது. இரண்டும் ஒன்றாகவே பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் கோடை காலத்தில் அரிதாக பொழியப்படும் மழைத்துளி போல் வறட்சியாக கிடக்கும் உங்களை எப்போதாவது நினைத்துவிட்டு போகலாம் என்று சந்திப்புகளை நிகழ்த்துகிறேன். நீங்கள் என்னையும் வறட்சியாக்கும் நோக்கத்தோடு அர்த்தமில்லாத புரிதலில்லாத சில வார்த்தைகளையும் சிலர் வாழ்க்கைக்கும் உடனே தீர்வு கேட்கிறீர்கள். எனக்கு தெரிந்து ஒரு வழக்கு 40 ஆண்டுகளாக தீர்ப்பே சொல்லாமல் இன்னும் இருக்கிறது. இது மாதிரி ஒரு வழக்கு அல்ல, பல வழக்குகள். நேரம் பற்றாக்குறையா தீர்ப்பு சொல்ல? இல்லவே இல்லை. அந்த தீர்ப்புக்கான காலம் வர வேண்டும். அதற்கு காத்திருப்பு அவசியம்தான். இங்கு எந்த மனிதனும் காத்திருக்க தயாராக இல்லை. காத்திருக்க தயாராக இல்லாத மனிதன் ஆனந்தமாக இருக்கிறானா? அதுவும் இல்லை. அலைந்து திரிந்து கடைசி வரை தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான். பல ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு அவன் தேவை பூர்த்தியாகிறது. அப்பொழுதும் அவன் அலைந்ததினால் கிடைத்தது என்று அவனே பெருமிதம் கொள்கிறான். இது அலையாமலேயே கிடைக்கும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். காத்திருக்க மனித சமூகம் தயாராக இல்லை. படித்தவனோ படிக்காதவனோ காத்திருப்பில் தோல்விதான் அடைகிறான். காத்திருக்க தெரியாத மனிதனை காத்திருக்க தெரிந்த பிரபஞ்சம் அவ்வப்போது சந்திக்க நினைக்கிறது. எதற்காக? அந்த காத்திருக்கும் தகுதியை வழங்க பிரபஞ்சம் முயற்சிப்பதற்காக. ஒரே ஆலயத்தை ஒரு ஞானத்திற்குரியவன் 100 முறைக்கு மேல் சென்று வருகிறான். வணங்குவதற்காக இல்லை. அந்த இடத்தை இன்னும் முழுமையாக உணர முடியவில்லை. ஒரு நாள் உணர்வோம் என்பதற்காக அவர் பயணிக்கிறார். அதே இன்னொரு பாதை இருக்கிறது. அதே ஆலயத்தில் ஒரு அலைவரிசையை ஒரே முறை நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள முடியாது. நிறைந்து வழியும் வயிற்றுக்குள் மீண்டும் உணவை போடுவது எப்படி சரியாக இருக்காதோ அதுபோன்று இந்த உடலுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதற்கு ஏற்றது போல்தான் அந்த உடலுக்குள்ளே செலுத்த முடியும். அதை விட்டுவிட்டு எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, மீண்டும் என்னால் வர இயலாது, எல்லாவற்றையும் மொத்தமாக இப்போதே கொடுத்து விடுங்கள் என்று கற்பனையில் கதை சொன்னால் இறந்து போவோம். அதனால் சின்ன சின்ன வடிவமாக அந்த இடத்தில் இருப்பதை நமக்குள்ளே ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே சாலச் சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி மதுரையைச் சுற்றி இருப்பவர்களை பல்வேறுபட்ட விதத்தில் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிணாமம் என்பதை அவர்களால் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் மீண்டும் மாற்றத்திற்கான இது சந்திப்பு அல்ல. நீ மாறாமல் இருக்கும் போதும் உயிரோடு வாழ்வதற்கான சந்திப்பு. நீ மாறாமலேயே என்னை சந்தித்து வருகிறாயே, நீ மாறினால் என்னை விட்டுச் செல்வாயா? இந்த முறையும் ஒன்று நிகழும். பார்க்கலாம் நீ உணர்கிறாயா என்று. சந்திப்போம் மதுரையில். இடம் மாணிக்கவாசகர் கோவில், திருவாதவூர், மதுரை. நாள் 13 டிசம்பர் 2025. நேரம் காலை 10:30 முதல் மதியம் 1:30 வரை. அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும்.